சீமான் வந்து மறை தலைவர்கள் அண்ணா எம்ஜிஆர் போடுறதுலாம் கொச்சப்படுத்த விதமாக பேசிட்டு வருது. அது அவங்கள போய் கேளுங்க, எங்களை கேட்டு நான் பண்ணுறது. விஜய் ஆனந்துக்கு ஒரு சட்டம், விஜய்க்கு ஒரு சட்டமா? ஏன் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு ஆக எல்லா தலைவர்களையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி. அதைத்தான் திராவிட மாடலுடைய தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் ஆனந்துக்கு ஒரு சட்டம், விஜய்க்கு ஒரு சட்டமா? ஏன் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவினுடைய பரிந்துரையின்படி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை ஆய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்றும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவர்கள் சட்டத்தின் அடிப்படையிலே மக்களுடைய அவருடைய நோக்கத்திற்கு அடிப்படையிலே செயல்படக்கூடியவர் தான் ஒருவர் தமிழக முதலமைச்சர் என்பதை நாம் அறிவோம். அவர்களும் அவருடைய வேண்டுகோளை அவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுவதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுப்பார்.